இருக்கிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் மகேந்திரன். இவர் பாஜகவோட மாநில பொறுப்பாளர், பிரச்சார பிரிவு. அது இல்லாமல் யூனிவர்சல் சொல்யூஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதை ஓப்பன் செய்தாங்க. அது மூலமா பிரதமர் மோடியின் மத்திய அரசு நலத்திட்டம் உதவி மையத்தை ஓப்பன் பண்ணி பொதுமக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்காரு. இவரோட பணி மேலும் வளர எங்கள் கேப்டன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லியிருப்போம். இப்போ நம்ம சீஃப் கெஸ்டர் கேப்டன் டிவியின் வெங்கடேசன் கேமராமேன் உடன் இணைந்திருக்கும் வினோத் மகேந்திரன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். கேப்டன்சி ரசிகர்களுக்கு எங்களோட சார், இப்போ உங்களோட அரசியல் பயணம் எப்படி போயிட்டு? மிகவும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த ஆலந்தூர் பகுதியில் பரம்பரையாக எங்கள் தாத்தா அப்பாலேருந்து அடுத்த வாரிசு இதுவாக பண்ணிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஆதரவும் வருது. எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக மட்டும் இல்லாமல் பிஜேபி சார்பிலையும் பல நலத்திட்டங்களை இந்த ஆலந்தூர் தொகுதி மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய கேம்பெயின்ஸ் எங்கள் குழுக்கள் மூலமாகவும் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் சிறப்பாக மத்திய அரசு நலத்திட்டங்கள் உதவி மையங்களில் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு சேவைக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். 5 லட்ச ரூபாய் காப்பீடு திட்ட கார்டு, வியாபாரி சங்கமுக்கு இருக்கு, மீனவர்களுக்கான அவங்க உறுப்பினர் கார்ட்ஸு, அவங்களுக்கான மருத்துவ முகாம் எல்லாமே எங்கள் கட்சி சார்பாகவும் சரி எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழிசை மேடம் தான் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் எல்முருகன், வானதி சீனிவாசன் எல்லோருக்கும் என்னோட உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோட நன்றி. சார், இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் பலமுறை நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றியும் மத்திய அரசு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இதை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக பார்க்கலாமா? தமிழ்நாடு சட்டமன்றம் பலமுறை நீட் தேர்வு இதுக்காக விலக்கு மசோதா நிறைவேற்றிருக்காங்க. மாநில கட்சிகள் அதுக்கு குரல் கொடுத்தாலும் மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு. அந்த நிலைப்பாடு என்னன்னா, கண்டிப்பா ஏழை விவசாயியோட மகனும் சரி, சாதாரண துப்புரவு தொழிலாளியோட மகன்களும் சரி, ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் மூலமா இந்த நீட் தேர்வு பாஸ் பண்ணி அவங்க ஒரு டாக்டரா வர்றதுல தப்பு ஒன்றும் இல்லையே. எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் வேணும், கண்டிப்பா ஒரு ரெகக்னேஷன். அது இல்லைன்னா எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ அது மத்திய அரசு அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறதுல எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. இப்போ நீட் தேர்வு கிராமப்புற அரசு பள்ளி மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குகிறதா? இதை நிரூபிக்கும் தரவுகள் உங்களிடம் உள்ளன. நீட் தேர்வு கிராமப்புற அரசு பள்ளிகள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது பல ஆய்வுகள், பல பயிற்சிகள், முகாம்கள் எங்கள் நீட் தேர்வு மூலமாகவும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த பொருளாதார வசதி, கல்வி சீர்வரிசை போன்ற கொள்கைகள் காரணங்கள் மாணவர்கள் வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் அது. ஃபஸ்ட்டு இது பண்ணலனாலும் அவங்க ரெண்டாவதோட அட்டம் பண்ணி அவங்க மோட்டிவேஷன் பண்ணி அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸை அவங்களே அனலைஸ் பண்ணி ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணிவிட்டு அதை கிளியர் ஆஃப் பண்ணி அவங்க ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை மீண்டு வர்றதில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த அனுபவம் அவங்க வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போகும். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்தியாவில் பல மாநிலங்களிலும் நீட்டுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இது தனி மாநில அரசியல் பிரச்சனையா அல்லது தேசிய அளவிலான கல்விக் கொள்கை தோல்வியா? கேள்வித்தாள் கசிவு, தேர்வு முறைகேடுகள் போன்ற சமூகங்கள் மாணவர்கள் நம்பிக்கையை பாதிக்கின்றன. எனவே வெளிப்படையான விசாரணை, கடுமையான நடவடிக்கை, பாதுகாப்பான தேர்வு நடைமுறை மற்றும் முழுமையான வெளிப்பாடு ஆகியவற்றை மூலம் மாணவர்களுக்கு நம்பிக்கையை மீட்டு கொண்டு வர மத்திய அரசு கண்டிப்பாக முடிவெடுத்து போராடும். நீட் கேள்வித்தாள் கசிவு, தேர்வு முறைகேடுகள் வழக்குகள் போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் மாணவர்களின் நம்பிக்கையை எப்படி மீட்டெடுப்பீர்கள்? நீட் தேர்வுக்கு எதிரான எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, பல மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது. எனவே இது ஒரு மாநில அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல, தேசிய கல்விக் கொள்கை செயல்பாட்டு மற்றும் சம வாய்ப்பு குறித்து நாடு முழுவதும் எழுந்துள்ள
விவாதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது மத்திய அரசு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக எடுத்து கூடிய சீக்கிரத்தில் சரிப்படப்படும். பிஜேபி எப்போதும் ஒரே நாடு ஒரே தேர்வு என்ற கொள்கையை வலியுறுத்துகிறது. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் கல்வி முறை மற்றும் பாடத்திட்ட வேறுபாடுகளை எப்படி சமாளிக்க முடியும்? ஒன் நேஷன் பார்க்கறதுல ஒன்றும் தப்பில்லை. இந்தியா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நேஷன் தான். எப்படி ரேஷன் கார்டு ஒரே கார்டாக கொடுத்துட்டு எல்லாருமே சமமாக பார்க்குறோமோ, எல்லா மக்களும் எந்த ஜாதி வேறுபாடு இல்லாமல் சமமாக பார்க்குறாங்களோ, அது ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் கொண்டு வரதுல ஒன்றும் தப்பு இல்லை என்பது ஒரு பாடத்திட்டம் என்பதில் மாநில கல்வி முறையை ஒதுக்குவதுன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, மொழிக்கான முன்னுரிமை கொடுக்கறது மட்டும் இல்லை, மொழி மற்றும் பாதிக்கப்பட்ட வேறுபாடுகள் மதிக்கப்படும் தேசிய அளவிலான தேர்வு அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே சமநிலை தரநிலை உருவாக்கி தருவதுதான் தேசிய கொள்கை. அதே நேரத்தில் மாநில மாணவர்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில் பாடத்திட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் தேவையான மாற்றங்களை அரசு கொள்கையை கடைபிடிக்கப்படும். தேசியவாதிகள் அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான அரசாணையை வெளியிடுவாங்க மத்திய அரசு. மருத்துவ கல்வி தரத்தை உயர்த்துவதற்கான ஒரே வழி நீட் தானா? மாற்று தேர்வு முறை அல்லது மாநிலங்களுக்கு அதிக சுதந்திரம் வழங்குவது குறித்து பிஜேபி பரிசீலிக்கிறதா? கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும். மருத்துவ கல்வி தரத்தையும் உயர்தரத்தையும் முக்கியமாக கருவியாக நீட்டை கொண்டு வந்தது பாஜக பார்க்கிறது. அது காங்கிரஸ் கொண்டு வந்ததாலும் அதை வழிநடத்தி அதை உருவாக்கி அதை ப்ரொவிஷன் பண்ணி அப்டேஷன் பண்ணி அதுக்கான அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவே ஒரே வழி என்று கூறவில்லை. மாநில கருத்துகளும் நாங்கள் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் மூலமாக கருதப்படுகிறது. தேவைகளை மத்திய அரசு தொடர்ந்து பரிசீலித்து வருகிறது. தேசிய தரத்தின் மாநில நலன்களையும் சமநிலைப்படுத்துவதும் பாஜகவின் முக்கிய நோக்கமாக இந்த நீட் தேர்வு பார்க்கப்படுகிறது. நீட் காரணமாக மாணவர்களின் மன அழுத்தம் மற்றும் தற்கொலை சம்பவங்கள் குறித்து தொடர்ந்து கவலைகள் இருக்கின்றன. இதுக்கு மத்திய அரசு என்ன பொறுப்பு ஏற்கிறது? ஒவ்வொரு மாணவரின் உயிரையும் எங்கள் மிகவும் மதிக்கப்படுகிறது. மன அழுத்தம் மற்றும் தற்கொலை சம்பவங்களை மிகுந்த வேதனை அளிக்கிறது. இந்த நீட் தேர்வு மட்டும் காரணம் என்று பார்க்கவில்லை. மாணவர்களின் மன ஆலோசனை, தேர்வு வழிகாட்டுதல் மற்றும் குடும்ப பள்ளி ஆதரவை வலுப்படுத்தி மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாணவர்களின் நலனை வெளிப்படையாக தரமான தேர்வு முறை எங்கள் முன்னுரிமையாக மட்டுமில்லாமல் அவங்களுக்கு கவுன்சிலிங் கன்சல்டேஷன் பிஆர்ஓஸ் மூலமாகவும் ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கன்சல்டேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு மனநிலை தெளிவுபடுத்தி இந்த நீட் தேர்வுக்கு இன்னும் சிறந்த முறையில் அவங்க செய்யறதுக்கு நாங்கள் உறுதுணையாக ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பிஜேபி நீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. ஆனால் மக்களிடையே நீட் எதிர்ப்பு வலுவாக இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியானால் அந்த மக்களின் மனநிலையை மாற்ற என்ன செய்வீர்கள்? தமிழ்நாட்டில் நீட் கொடுத்து பலருக்கும் கவலையாக எதிர்ப்பு இருப்பது நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அந்த மனநிலையை மாற்ற தேர்வின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பு உறுதி செய்யவும் நடவடிக்கை கொடுத்து தொடர்ந்து மக்களிடம் விளக்கி தேர்வு முறைகளை மேலும் நம்பகத்தன்மையும் மற்றும் தேவையான சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டு உள்ளது எங்கள் மத்திய அரசின் நோக்கமாகும். அந்த அணுகுமுறை எல்லா மாணவர்களிடம் கொண்டு செல்வது எங்களோட கடமை. தேசிய அளவில் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்தால் மத்திய அரசு நீட்டு முறையை திருத்தம் செய்ய தயாரா அல்லது எந்த சூழ்நிலையிலும் அதை மாற்றப்போவதில்லையா? மத்திய அரசு கல்வி தரத்தின் மாணவர்களின் நலனையும் முதன்மையாக கருதப்படுகிறது. எங்களது மத்திய அரசின் நோக்கமாகும். நீட் தொடர்பாக நடைமுறை சம்பவங்கள் அல்லது குறைபாடுகள் இருந்தால் அவற்றை ஆய்வு செய்து அவங்களோட சஜஷன்ஸ் எடுத்துக்கொண்டு அவங்களோட சஜஷன்ஸ் அவங்களோட நோக்கங்கள் என்ன, அவங்களோட புரிதல் இல்லை, அதை அனலைஸ் பண்ணிட்டு ஆய்வு செய்து தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதும் எப்போதும் தயாராக இருக்கிறோம். அவங்களோட சஜஷன்ஸ் வெல்கம் பண்ணுறது எங்களோட முழுமையான நோக்கமாக இருக்கும். மற்றும் வெளிப்புத்தன்மை மருத்துவ மாணவர் சேர்க்கை என்ற அடிப்படையை நோக்கில் சமரசமாக இருக்கின்றோம். ஒரு வரியில் பதிலளிக்க வேண்டிய கேள்வி, நீட் இல்லாமலும் தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்ற கருத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா? ஏன்? தரமான மருத்துவரை உருவாக்க தரமான கல்வி, வெளிப்படையான மதிப்பீடு அவசியம். ஸோ நீட் தேர்வு என்பது மிக முக்கியமான அவசியம் என்பது மத்திய அரசின் கொள்கையை கூட.
ஏதாவது ஒரு தகுதி கண்டிப்பா வேணுங்க. எல்லா விஷயத்துக்குமே தகுதி இல்லாதவங்க எந்த விஷயத்துலையுமே உட்காரக்கூடாது. பெஸ்ட் சோர்சஸ் நல்ல குழுக்கள் இருந்தால்தான் எப்போதுமே இது பண்ண முடியும். அந்த நோக்கத்தின் தேசிய அளவில் பொது தேர்வையான நீட்டு நாங்கள் பார்க்கின்றோம். நீட்டு மிக மிக அவசியமான ஒன்று. தகுதியான தேர்வான டாக்டர்ஸ்களை தேர்வு செய்வது தான் முழுமையான நோக்கம். தேச பணியில் என்றும் தகுதி இருக்க வேண்டும். தகுதியானவர்கள் மட்டுமே மருத்துவ சான்றிதழ் வாங்குவது மிக மிக அவசியம். எம்பி கோட்டா, எம்எல்ஏ கோட்டா மூலமா தகுதி இல்லாம சீட்டை வாங்கிட்டு மருத்துவ சேவையை கொச்சப்படுத்தவும் விரும்பல. அவங்க தகுதி இல்லாதவங்க அந்த மாதிரி படிச்சுட்டு காசு கொடுத்து படிச்சுட்டு வரதுனால நல்ல மருத்துவ சேவையும் இருக்காது. நாங்க இது வரைக்கும் கடந்த 4 தலைமுறையா மருத்துவ சேவை பயன்படுத்தியிருக்கோம். சோஷியல் சர்வீஸ் மூலமா டாக்டரேட் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மருத்துவ சேவை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமா கேம்ப் பண்றது தகுதியான இருந்தவங்க தான் சேவை மனப்பான்மையோட அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. காசு கொடுத்து கோட்டா மூலமா வரவங்க கண்டிப்பா அந்த சேவை மனப்பான்மை இருக்காது. அது என்னோட தனிப்பட்ட கருத்து. சார், இப்போ நீங்க வந்து நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அவரோட வந்து நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து திடீர்னு வந்து வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உருவாக்கி அவர் போயிட்டு இருக்காரு. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஜேபியில இருந்து அவர் தனியா போயிருக்காரு. ஏன்னா நீங்க அவரோட 2-3 ப்ரோக்ராம்லாம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் கேள்விப்பட்டாங்க. இப்போ அவர் வந்து தனியா போனார்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பாஜக ஒரு பாஜக எங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த லீடர்ஸ் எங்க தமிழிசை மேடம், எல்முருகன், நயனா நாகேந்திரன், தமிழிசை வானதி சீனிவாசன், அண்ணாமலையும் ஒன் ஆஃப் த லீடர்ஸ். பப்ளிசிட்டி ஒரு செலிபிரிட்டி ஃபேஸ்ன்ற போது எங்க பிஜேபி விட்டு அவங்க போனது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது தான். பட் அவர் திருப்பி வந்து இணைவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவரோட சேவை, அவர் போன எம்பி எலெக்ஷன்ல அவர் மூலமாகவும் வாக்கு சதவீதம் உயர்த்தி கொண்டு அவரோட இளைஞர்கள் நிறைய பேர் ஈர்ப்பு ஆனதும் உண்மைதான். அது நயனா நாகேந்திரன் இப்போ இருக்க தலைவரும் அவர் இளைஞர்களுக்கு குறிச்சு அவரோட நிறைய பேரை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய மருத்துவ சேவை, மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் அந்த சேவை மனப்பான்மையோட நிறைய கேம்ப், ஸ்டால்ஸ், கவுன்சிலிங், கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பொது சேவை மையமும் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் திருப்பி வந்து இணைவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த சர்வீஸ் சேவை வி ஆர் த லீடர்ஸ்ன்னு இல்லை, எல்லாமே கர்நாடகாவில் இடையிருப்பா தனியாக தான் போனார், திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் த்ரூ அவுட் த நேஷன் தேசியம் போல உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ அவர் திருப்பி வந்து இணைவார் இந்த எம்பி எலெக்ஷன்லன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போதுமே இளைஞர்கள் ஓட்டு முக்கியம். தாய்மார்கள் இளைஞர் ஓட்டு எப்போதுமே எல்லாருக்குமே முக்கியம். அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியிலும் சரி, அதை பேஸ் பண்ணி தான் வின் பண்ணுறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தமிழகத்துல புதுசா ஆட்சி பொறுப்புல ஏற்றிருக்க தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இப்போ நீட்டுக்கு எதிராக தமிழகத்துல மக்கள், அதான் மாணவர்கள் வந்து நிறைய மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்த்தோன்னா அந்த அடக்குமுறையை நிறைய மாணவர்களை கைது பண்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக முதல்வருக்கு என்னோட வாழ்த்துக்கள். எம்ஜிஆர் மாதிரி சினிமா பின்னணியிலிருந்து வந்து தனிப்பட்ட கட்சியாக எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தனி ஒரு வாக்கு சதவீதம் எம்ஜிஆரோட அதிகமாக வாங்கி ஆட்சியை பிடித்ததுக்கு என்னோட தனிப்பட்ட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் மத்திய அரசோட கலந்து பேசி அவரோட குறைகள், அவரோட ஆலோசனைகள், அவரோட குழுவோட ஆலோசனைகளை எடுத்து பரிசீலனை பண்ணி மாநில கட்சியும் தேசிய கட்சியும், தேசிய மாநிலத்தில் இருக்க நம்ம சிஎம் ஜோசப் விஜய் சாரும் சரி, பிரதமர் எங்கள் தலைவர் பிரதமர் மோடியும் சரி இணைந்து பேசி ஒரு நல்ல ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்கன்னா மதிக்கத்தக்கக்கூடியது. எப்போதுமே ஒரு டீம் ஒர்க், ஒரு கூட்டாக அந்த முயற்சி எடுக்கும் போதே அது சக்ஸஸ்ஃபுல்லாகும்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. ரெண்டோட மாநில கொள்கையும் சரி தேசிய கொள்கையும் ரெண்டுமே அனலைஸ் பண்ணி விடுற அறிக்கை மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ பேசி தீர்க்காத பிரச்சனை எதுவுமே இல்லை, பேசிட்டு அதுக்கான அறிக்கையை அவங்க அனலைஸ் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. சார், இப்போ சி ஜோசப் விஜய் தமிழக முதல்வர் வந்து ஒரு இளைஞர்களோட பட்டாளத்தை வச்சுட்டு தான் வந்து இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்காரு. அதே ஒரு இதுதான் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வி ஆர் த லீடர்ஸ் மூலமா அடுத்து வந்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கார். அண்ணாமலைஜி அவர்கள்
ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வி ஆர் த லீடர்ஸும் யூத் இதுதான். லைக் விஜய்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கவங்க இங்கே சேர்ந்தாங்களோ, இல்லை அண்ணாமலைக்கு அகெயின்ஸ்டாக இருக்கவங்க அங்கே விஜய் சேர்ந்தாங்கலாம் இல்லை. காமன் எல்லா இடத்துலையுமே யூத்தோட ஓட்டுங்க எப்போதுமே இப்போ இருக்கிறது. இந்த 2026 யூத்தை வச்சு தான் எல்லாமே. இப்போ இந்தியா ஒரு வல்லரசு நாடுன்னு நாடுன்னு சொல்றது யூத்தை வச்சு தான். யூத்தோட ரெகக்னேஷன் ரொம்ப முக்கியம். அது ஓட்டு சார்ந்தாலும் சரி, மருத்துவ வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி யூத்தை வச்சு தான். ஸோ அது காமனாக தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ண முடியாது. அப்கமிங் டேஸில் அதோட மாறுதல் எப்படி வேணாலும் மாறலாம். எம்பி எலெக்ஷனில் திருப்பி அண்ணாமலை இணைந்தாலும் சரி, இல்லை எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் தனியாக போட்டுட்டாலும் சரி, அது வருகின்ற காலம் தான் பதில் சொல்லும். கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜி மாதிரி நான் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. அதுதான் யதார்த்தம். ஐயா, இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு அழகா எங்க கேப்டன் நியூஸ் நேயர்களுக்காக பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் கேப்டன் கே ரசிகர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் இருந்தும். எந்த ஒரு பிரச்சனையாலும் மத்திய அரசு நலத்திட்டங்கள் குறைகளும் எங்களிடம் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கான சேவையும் சர்வீஸும் நாங்கள் பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.